and then about your technologies being used with your service blueprint, and then your service mapping, and your building your service aspirations. How come you can do good, or how can you start your business with your services sector, or starting a business in the service line. So these were things which were learned in the last class. So today we'll go with the unit 2. So unit 2, இல்லையடா ரைட்டு, யூனிட் 2ஓட you are able to view the screen, right? Sir. Okay. Yes, sir. Yeah. Okay. Yeah. Unit 2 is all about your 7 Ds of your marketing mix. So what and all involved here? This is a Sir, small excuse gist me, of sir. it. Yes. சார் நான் இப்போ தான் சார் ஜாயின் ஆனேன். 46 சார் ரோல் நம்பர். இப்போ தான் சார் லிங்க் கிடைச்சது. லிங்க் கிடைச்சதா? அப்ப நீ கிளாஸ் ரூம்லயே இல்லையாடா? இப்போதான் சார் வந்தேன் நான். நீ கிளாஸ் ரூம்ல இருக்கியா இல்லையா? கிளாஸ் ரூம்ல இருக்கேன் சார். மெசேஜ் வர மாட்டேங்குது சார் சில டைம். அது டேய் அவர் மெசேஜ் அனுப்பிச்சில டைம் டேபிள் இருக்கு, டைம் டேபிள் வச்சு நம்ம வரணும். சொல்றான் பாரு கிளாஸ் ரேப். இப்பதான் புதுசா வரியாரா காலேஜுக்கு? இல்ல சார். உண்மையை சொல்ல, எத்தனாவது ஆன்லைன் கிளாஸ் இது உனக்கு? சார் இல்ல, இப்போ பாஸ் 3 டேஸா தான் சார் வரல. வீட் ஷிஃப்ட் பண்றாங்க சொல்லிட்டு. மற்றபடி முன்னாடிலாம் வந்து தான் சார் இருந்தேன். சரி, ஓகே. ஸோ கோயிங் பேக் டு யுவர் யூனிட் 2. ஸோ யூனிட் 2 ஸ்மால் ஜஸ்ட் இஸ் திஸ் ஃப்ளோ சார்ட் ஹியர். ஸோ இது வந்து யூனிட் 1 செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஆல் இஸ் 7 things together. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், ப்ராசஸ், physical evidence and people. இத பத்தி தான் ஒன்னா இண்டிவிஜுவலா நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த யூனிட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ப்ராடக்ட். ஸோ சர்வீஸ்ல ப்ராடக்ட் சொன்னா வெதர் இட்ஸ் a physical product, சர்வீஸ்ல பிசிக்கல் ப்ராடக்ட் மட்டும் தான் சொல்ல முடியுமாடா? No, sir. It represents the service they are offering. It only talks about the service they offer, not the physical product there. They don't have anything to tangibly visible for the customers to check in. ஒரு கஸ்டமரால ஒரு சர்வீஸ் அக்வயர் பண்ணும்போது எந்த ஒரு பிசிக்கல் ஒரு பிசிக்கலான ஆப்ஜெக்ட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அவங்களுக்கு ஃபுட், அவங்களோட ஹங்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போனா ஃபுட் எப்படி சர்வ் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ஃபுட்டோட டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு ஃபீல் தான். அதை நம்ம உணர மட்டும் தான் முடியும். பட் ஃபுட்டை வந்து நம்ம கண்ணால பார்க்கவும் முடியும். There is a physical object in that to understand that is a product. So service not only an intangible one. For few concepts or few things of service is also a tangible product. So இதுதான் ஒரு ஸ்மால் மீனிங் சர்வீஸ் ப்ராடக்ட்னா. ஒரு டெஃபினிஷன் வந்து ஆட்ரியன் பெயின்ட் வந்து ஒரு டெஃபினிஷன். A product is an overall concept of objects or process which provide the same values to customers. So it can be anything. It can be a tangible one or it cannot. It can be an intangible one with that or both, which is ensuring a satisfaction level to their customers. So how does a service product being defined? எப்படி ஒரு சர்வீஸ் ப்ராடக்டோட important elements அப்படின்னு பார்த்தீங்கன்னா is the 5 benefits which you get out of the product. So in the Philip Kotler's order, if I'm zooming in, you people to view properly or கரெக்ட்டா தான் சார் இருக்கு. சார் மங்களா இருக்கு. இப்போ கொஞ்சம் தெரியுது சார். கொஞ்சோண்டு ஜூம் பண்ணுங்க சார். சரி, நான் ஜூம் ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா if you're using a mobile phone, you can shrink the sizes also. நான் ஏதாவது பண்ணா கூட உங்களால shrink பண்ண முடியும்னு நம்புறேன். சார் லேப்டாப் சார். லேப்டாப்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்காது சார். இப்போ சத்தியமா எனக்கு தெரியல சார். போன்ல இருந்தா ஜூம் பண்ணு. இரு ராஜா, கவலைப்படாத, வந்துட்டேன். ரைட், சரியா? So physical or any product, any service or a tangible product, the basic elements are these 5 elements. சரியா? இந்த 5 elements என்ன பார்த்தீங்கன்னா the core benefit
and then your core represents the core represents the basic benefit also. இதுல வந்து generic product ஒன்னு இருக்காது. So generic benefit, so core and then your generic or basic benefit, then your expected benefit, augmented benefit, potential benefit. ஸோ இது ஒரு ஹோட்டல் செக்டார் எடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா ஐ கேன் கோ வித் லைக் கோர் பெனிஃபிட் இஸ் லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஹோட்டல்னு கன்சிடர் பண்ணால் ரூம் ஸ்டே ஆர் ஃப்ரெஷன் அப் டைம், அந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு ஹோட்டல் ஸ்டே எடுப்போமே பேசிக்காக எந்த ஒரு ட்ராவல் பண்ணாலும். ஸோ கோரோட எலிமெண்ட்டே உனக்கு ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கொடுக்கணும், அதுதான் கோர். அதில் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு ஓகே நான் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு பெட் இருந்தால் ஒரு சின்ன ஒரு பவர் நேப் போடலாம், இல்லை ஒரு டீசென்ட் நேப் கூட போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு ரூமில் ஒரு ப்ராப்பர் பெட் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனா உன்னோட கோர் நீடே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டேல வந்துட்டு ஜஸ்ட் டு கெட் ஃப்ரெஷன் அப் ஆர் ஹாவ் அ ஷார்ட் நேப் லைக் தட். ஸோ அதுக்காக மட்டும் தான் ஒரு கோர் லிமிட் எக்ஸ்பெக்டட் அதுக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்கும். Whereas, sorry, your basic requirement or basic benefit will be equivalent to your core. Whereas expected benefit, அப்பதான் வந்து நம்மளோட உள் மனசு ஒரு ஃபேன் இருந்தா பத்துமா, whether just a fan is required for you for a night stay, அப்பதான் உள் உணர்வு தோணும், லைட்டா ஏசி ரூமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும். ஸோ from a non-AC room you try to pitch in for an AC room at the same cost, right? So ஒரு 100 rupees ஒரு நான் ஏசி ரூம் கிடைச்சுன்னா அது 100 rupeesக்கே வந்துட்டு யூ ட்ரைங் டு பிச் இன் ஃபார் ஏசி ரூம். தட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 100 நான் பே பண்றேன் நீங்க ஏசி ரூமா கொடுன்றது. வெரஸ் ஆர்குமெண்டட் பெனிஃபிட் இஸ் நத்திங் பட் சீயிங் தி மார்க்கெட் காம்படிஷன் ஆர் finding out what is there in the market. You trying to pitch in what are the possible features you can get to your service or benefit. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Augmented is like ஃப்ரீ வைஃபை. ஸோ ஃப்ரீ வைஃபைஸ் இன் ஹோட்டல் ஸ்டேஸ், இல்லைன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மற்ற ஹோட்டல்ஸ் தராங்க, நீங்க தரக்கூடாதான்னு சொல்லிட்டு ஆர்குமெண்டட் பெனிஃபிட். ஸோ காம்படிட்டரை பார்த்துட்டு யூ ட்ரைங் டு பிச் இன் அண்ட் கெட் சம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தோஸ் ஏஜென்சிஸ் ஆர் தட் ஹோட்டல். whereas potential is nothing but giving you the best possible solution with the help of technology or other things. So 100 rupees கண்டிப்பா சூட் ரூம் கிடைக்காது. ஸோ 100 rupees நம்ம பிளான்ல எப்படி சொன்னா ஒரு நார்மல் ரூம் எடுத்தாலே வித் யுவர் டெக்னோ கேஜெட்ஸ் லைக் ஸ்மார்ட் லைட், ஸ்மார்ட் ஃபேன் ஆர் ஆப்ரேட்டிங் சர்வீசஸ் வேர் நீங்க when there is no one standing in that room the lights will be turned off, or else if somebody is stepping out or stepping in then the lights will automatically take place. ஸோ இதை நீங்க ஏதாவது ஹோட்டல்ல பார்த்துருக்கீங்களா இல்ல சர்வீஸ் அக்வயர் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்? சார் ஹோம் டெக்னாலஜி சார், ஹோம் சென்சர் சார், அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க சார். அந்த ஹோம் சென்சர்ஸ் தான் ஹோட்டல்ல போய் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஹோம் சென்டர் இல்ல ஃபர்னிச்சர் ஷாப்ல பார்த்தேன்னு சொல்லுது. ஓகே, எனிவன் ஐடிசி கிராண்ட் சோலா பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன் சார். எக்ஸப்ட் லக்ஷித் நோ ஒன்னாடா? ஸோ அதோட சின்ன அந்த பாட்ல எஸ் only local guest house sir. Only local guest house, right? So அதோட explanation of what is core, generic, expected, augmented, potential product is been given by Kotler's model. So you can go through it. You can check on, you can assign நீங்க எந்த ஒரு service product பார்த்தாலும் it will have all these features. The price might differ in all the stages there, but if you're thinking about a smartphone too, a smartphone getting a service done, you can for a repair or for going for a haircut, you can find all these elements which will be present there. The customer's idea and wants will change, their expectation will change, the end process of what they get will also change. So எல்லாத்துக்குமே in the 5 steps of from rendering the core benefit to getting the potential benefit. So these 5 benefits will be there in any of your service product. கண்டிப்பா இந்த 5மே இருக்கும் உங்களுக்கு. And moving on, we'll go with the product life cycle management. So product life cycle management, hope you remember this life cycle in marketing management. Marketing management அது படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.
படிச்சீங்களா படிக்கலையாடா? ஏதாவது பேசுங்கடா. Yes, sir. So what is the first stage in a product life cycle? Introduction stage. So what happens there? The product is newly introduced, sir, so the sales will be kind of increasing, like on at a decreasing rate. Okay, what about the expenditure during that stage? Advertisement expenditure will be more in order to make the customers aware about the existence of the product. Super. So in introduction stage, three important things like you are pretty new to the market, so you're trying to pitch in or aware the customer that you are there in this market. So let it be any business, you will find a lot of restaurants giving you offers for the first 2 days, saying like buy one get one free, or buy two get one free, or at a discounted price of a 60% discounted price. So something they give you some offers like that, so that if they try to pitch in customers saying that there is an offer which is going on for a new shop there, kindly come and get your product. So that is the meaning there. So giving proper awareness to the customers, and then generally when you are in introduction stage, you have to spend. There is a lot of financial expenses which will happen there, and basically can be through advertisement or through promotion, just short term burst of your activities saying there's an immediate offer which is going for the first 2 days alone. So ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டு கஸ்டமர் ட்ரைங் டு புல் அண்ட் இமீடியட்டா ஒரு பர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் ஒரு லார்ஜர் வால்யூம். பட் அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் 2வது நாள் பிசினஸ் தவிர ஓவரால் த பிசினஸ் வில் பி வெரி லெஸ். ஸோ you have to make sure that the customers are recognizing your brand or your services. For that, the main mode is like your advertisement or sending to some promotional activities like your word of mouth or any celebrity endorsement or mail advertisement, something like that. You are trying to project your company or businesses to the customers. Whereas in the growth stage, people started to recognize you. They are able to recall the functions of your brand, or they are able to recognize the services of your brand. So they are ready to avail your services. ஸோ கஸ்டமருக்கு உனக்கு நினைப்பலன்னா உங்களோட ப்ராடக்டோ சர்வீசஸோ எப்படி சொல்லணும்னா ஓகே any famous restaurant or any famous spas, you know. இதுக்காக சொல்லுங்கடா, உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் பேரா சொல்லுங்கடா. தாஜ் கோரமண்டல். தாஜ் கோரமண்டல், ரைட்டா. why you feel that Taj Coromandel is the best? காஸ்ட்லியா இருக்குன்றாத, வாயிலே குத்துவேன். என்ன சார்? Why you said Taj Coromandel is the best for having a night or dine out there? ஒரு டின்னரோ லஞ்சுக்கு போறதுக்கு தாஜ் கோரமண்டல் Ambience. 74 சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதுக்கு ஆன்சர் okay, the ambience and quality of the food, sir. Quality of the food in a 5-star hotel, you feel like that is the best there? No, so here and there, some might like it, some may not. Food quality, okay, for a certain level, the hygiene level will be definitely high in a 5-star hotel, but the taste, as obvious middle class people and upper middle class people, you tend to go with the street foods much lot. ஸோ நம்ம பார்ப்போமே, ஆம்பியன்ஸ் வந்துருவோம், ஒரு கேண்டில் லைட் இண்டன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஒரு தாஜ் கோரமண்டல் இஸ் த பெஸ்ட்னு நம்ம சொல்லும் போது they are trying to project their business. ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி they are in the market. இப்போ ஒரு மார்க்கெட்ல அவங்க ஆல்ரெடி ஒரு பிளேயரா இருக்காங்க. They don't need to tell like, okay, we need to give these offers in order to pull these customers. They are at a maturity stage. So growth stage என்ன பண்ணிருப்பாங்க, they are trying in giving some on-spot discounts or doing some promotional activities to increase the customers. எப்பயாச்சும் ஒரு occasional ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஒரு ஒரு குவிசின் டே, இல்லைன்னா
ஒரு டிஃப்ரெண்ட் பாட்ரி ஷாப், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின்ஸோட ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல தே ட்ரைங் டு பிச் இன் மோர் கஸ்டமர்ஸ். ஸோ க்ரோத் ஸ்டேஜ்ல மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா தே ட்ரை டு பிச் இன் கஸ்டமர்ஸ் ஹூ எவர் ரீகலெக்டிங் தேர் பிராண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பிக்கப் ஆகிட்டே இருக்கும். அந்த பிக்கப்ல அவங்க அப்படியே அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கும். தேர்ஸ் a growth stage where the business is on the verge of getting up and they are able to earn profits out of the business. So maturity stage is the stage where the company doesn't need ன்னு சொல்ல மாட்டேன், doesn't do much of advertisements or doesn't spend much in promoting their brands. அவங்க ப்ரமோட் பண்றாங்களோ பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க கம்பெனிக்கு ஆட்கள் போய், அவங்க பிசினஸ்க்கு ஆட்கள் போயிட்டே தான் இருப்பாங்க. யாரும் ஸ்டாப் பண்ண அவசியமே இல்லை. So in your maturity stage, there is a small period where it is stagnated like or straight like business say like or for a saloon and the number of walk-ins for the first month were like 800 something like that, and then the second month it's 790, and the third month it's again 802 something like that. So there is a small straight line where it doesn't go at the upper direction nor the lower direction. That means that their business is little stagnated in a place where because of the reach which is already been created, the business is been going on, but you need some push or you need some other branding or promotion of some other activities in order to pull more customers to your business. So on the stage that is something called as diversify your business. So diversification here is about giving the same product which you giving the same service which you gave earlier with a new package, or giving some new service or promoting some other new services in the market, or co-branding or adding some more functions to your services. So எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஹார்லிக்ஸ். ஸோ ஹார்லிக்ஸ் what kind of company is that? ஃபுட் ப்ராடக்ட் சார், மிக்ஸ் பண்றது லைக் food mix milk. So it comes under health industry or health drink industry. So Horlicks வந்து எத்தனை வருஷம் இருக்கும், இல்ல Horlicks வந்து எத்தனை நாட்கள் இருக்கு? When did Horlicks, or when you remember that there is a brand called Horlicks? Yes sir, ஒரு 10-12 வருஷம் இருக்கு சார் எனக்கு கவனத்துல. உங்க கவனத்துல, மத்தவங்க கவனத்துல யாருக்காது? சரி ஆன்சர் பண்றவங்க இங்க ஒருத்தவங்க நிறைய பேருக்கே தெரியும். இல்லடா சும்மா கேப்பண்டா. So basically Horlicks is an almost 140-year-old company. சரியா? 140 years ஒரு கம்பெனி, ஒரு மார்க்கெட் லீடரா ஹெல்த் ட்ரிங்க் இண்டஸ்ட்ரியில there are two yes bro 1925 ல இருந்து இருக்கு சார் Horlicks. 1925 ஆடா இல்ல 1873 ஆடா? இல்ல சார் 1925 சார். கன்ஃபார்மா இந்தியாக்கு வந்தா இல்ல ஓவரால் மார்க்கெட்டே? ஓவரால் சார், ஓவரால் இருந்து. சரிடா பாத்துருவோம்டா, நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்து கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அப்படின்னா கூட ஒரு 100-year-old கம்பெனி தானே? வாய்ப்பே இல்லையே. நான் கூகுளா பார்த்துக்கலாம் சார். ஒரே நிமிஷம் சார். Horlicks. Early 20th century தான் சார் தந்திருக்கான். என்னது? Early 20th century தான் தந்திருக்கான். Horlicks 1898 William Shaw from sir 1869 sir. Sir 1869 ல ஆரம்பிச்சிச்சு சார். ஓகே சரி, உனக்கு எனக்கு 19th century ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சான்னு வச்சிரும். So it's almost been 100 years old company. போதுமாடா 100 வச்சுப்போம். கரெக்ட் தான் சார், நீங்க சொன்னா கரெக்ட் தான் சார். So 100 years old company here, they have been a market player for so many decades here. So decades தான் அவங்க வந்துட்டு அவங்க ரூல் பண்றதுக்கு they weren't much companies earlier. நம்ம say like 90s
early 2000s டூ உங்களுக்கு ஒன்றும் பெரிய காம்படிஷனாக இல்லை. இப்போதான் மார்க்கெட்ல 4-5 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அண்ட் உங்களுக்கு நார்மல் மில்லட்ஸ் வச்சுட்டு செய்யற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாக தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க பாட்டியோ கிராண்ட் மதர் யோர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபோர் மதர்ஸ் would have done that. அந்த ஒரு கான்செப்ட் தான் ஹார்லிக்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து க்ரோ ஆயிட்டே வந்துட்டு தே ஸ்டார்டட் டு டூ பிசினஸ். அவங்களுக்கு மெச்சூரிட்டின்ற ஒரு ஸ்டேட்டு ரொம்ப வருஷமா அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க எப்போ அவங்க மெச்சூரிட்டியில சேச்சுரேஷன் ஃபீல் பண்ணாங்கன்னா இட் பி லைக் ப்ராபப்லி இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் தேர் பிசினஸ். ஸோ லைக் from 1970s, 1980s, because of new companies bringing in their own different products with their health mixes. So after that, they started to give lot of specifications or diversifications to your business by creating like Horlicks 1, 2, 3, Horlicks 4, 5, 6, or Horlicks Juniors, Horlicks Women, Horlicks Light, Horlicks for Diabetics, Horlicks for elderly people. So ஒரு 10-15 different versions of ஒரே Horlicks தான் டிஃப்ரெண்ட் அந்த கார்போஹைட்ரேட்டும் சுகர் லெவல் சுகர் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் சாலிட் கண்டென்ட்டும் எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணி என்ன கிறிஸ்டிங்ல அதுக்குள்ள ஸோ அது எல்லாமே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு எண்ட் ப்ராடக்டா உங்களுக்கு ஹார்லிக்ஸ்னு கொண்டு வந்து கடைசியா முடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி கம்பெனி ஃபார் மை ரெகக்னிஷன். எனக்கு இப்போ இருக்க ஞாபகம் வரைக்கும் ஒரே கம்பெனி இப்போ கூட சாச்சுரேட் ஆகாம தி ஆர் டைவர்சிஃபைங் ஈச் அண்ட் எவ்ரி version or variant of the products and keep moving in the maturity state. இன்னமும் maturity state தான் ஒரு ப்ராடக்ட் கண்ணுக்கு படி போயிட்டே இருக்கு. Decline state is a stage where from saturation their business drops in. So 100 quantities per sale which happen in a month in இருந்துச்சுன்னா the second month will be like 95, the third month will be like 82, the fourth month will be like 75. So drastic இல்லாம ஒரு gradual dropping, but it is state it will come lesser than your production or it will come lesser than your cost. So cost ஓட உங்க சேல்ஸ் வந்துட்டு கம்மியா வந்து ஸோ அதுக்கு பிசினஸ் பண்ணாமே இருக்கு. ஸோ அது வராம இருக்கணும்னா there is an important stage which is happening in your maturity or during your saturation period. It's called as diversification. இல்ல மேம். ஸோ that is all about your product life cycle. And product life cycle அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா it's your நியூ சர்வீஸ் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஞாபகம் இருக்கா ராஜா? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஞாபகம் இருக்காடா? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டுருவீங்க போலியே. என்ன ராஜா படிச்சிருக்கீங்க? எனி ஐடியா, எனிதிங் which comes to your mind? Transforming idea into reality. Opada. So transforming whichever idea you have into a finished product and commercializing or selling it up in the market. You find out there is a need for some XYZ product, and based on the need you try to put on some ideas in order to differentiate your idea or your concept from your competitors. You test the concept, and based on the concept testing you check on with the available resources which you have, like the feasibility check which you do, like whether the product, if it comes to the market, whether it will have enough sales, whether it will have enough demand, or whether it will sound good, or whether the political factors revolving around the product and the taxes whichever it's been there, it will be favorable for your product. So all these things will be looked on to. ஸோ இது சர்வீசஸ்லையும் ஆல்மோஸ்ட் சிமிலர். சரியா? ஆனால் சர்வீஸில் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா இது உங்களோட ஐடியா ஜெனரேஷனே வந்துட்டு உங்களோட கம்பெனியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கம்பெனியோட மிஷன் விஷனோட சேர்ந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவோ அதுல இருந்து யூ ஹேவ் டு பிக் இன் யுவர் கான்செப்ட். ஸோ இஃப் யூஆர் ஹேவிங் அ ரெஸ்டாரண்ட் அண்ட் இஃப் யூஆர் மல்டி குவிசின், ஸோ மல்டி குவிசின் நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போக முடியுதுனால ஸோ யூ கேன் ட்ரை ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோ இல்லைன்னா ஒரு டுடேஸ் மெயின் குவிஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி அதுல இருந்து ஒரு யூ கேன் ட்ரை பிக்கிங் அப் யுவர் பிசினஸ். ஆர் எல்ஸ் இஃப் யூ ஆர் ஓனிங் அ ஸ்பா சலூன், ஸோ அதுல யூ ஹேவ் டு திங்க் கான்செப்ட் விச் இஸ் யூனிக். இல்லை யூ ஷுட் டிஃபரன்ஷியேட். நான் இந்த ஒரு காஸ்டிங் இந்த ப்ரைசிங்ல உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஒரு பெடிக்யூர் ஆர் மெடிக்யூர் இஃப் இட்ஸ் கிவிங் அட் திஸ் காஸ்ட், ஸோ வை ஐம் சார்ஜிங் லைக் திஸ், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆர் வை இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் கஸ்டமர் காம்படிஷன். ஸோ இது எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ
அந்த கிரியேட்டிவ் ஐடியா ஜெனரேஷன் எப்போ வரும்னா starting or thinking about your mission and your strategy. So other part you trying pulling in some ideas and idea will definitely be screened. So you'll test ஒரு ஐடியா ஒரே ஒரு ஐடியா நிப்பாட்டாது, நீங்க ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சுட்டு whichever speech எது இதுல கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லி யோசிச்சு you gonna screen all your ideas and then it's concept testing. So concept testing is nothing but your paper works. So paper works வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ஐடியா எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த ஐடியா whether it will work out, differentiate and whether it's working with whether it will work out or whether it will have the proper reach with the customers. So எல்லா கான்செப்ட் டெஸ்டிங்கும் வந்துட்டு இங்க தான் நடக்கும். Whereas feasibility analysis is all about your external factors. It need not be alone with your company alone. It can be with your surroundings. It can be with the political factors. It can be with the legal factors. So எல்லாமே வரும். ஒரு பிசினஸ்க்கு ஒரு certain percentage of GST கூட வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா கூட மாறலாம். From 5% if your tax is being increased to 12%, உங்க சர்வீஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு. ஸோ அப்ப நீங்க எப்படி உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கம்மிப்படுத்தாம எப்படி பிசினஸ் பண்ணலாம், எங்க உங்களால மாற்ற முடியும், உங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் தான் தொடரணுமா இல்ல காஸ்ட் கட்டிங் பண்ணணுமா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு லுக் ஆன். ஸோ அதுதான் feasibility analysis. உங்களோட சரௌண்டிங்ஸ்ல இருக்க whether your service when you're coming to the market, so whether we are able to provide the best service at a cost which is demanded by the customer. So நம்ம ஒரு XY சர்வீஸ்ன்னு சொல்லி 1000 rupees கூட நம்ம மார்க்கெட்ல செல் பண்ண ட்ரை பண்ணலாம்னா கஸ்டமர் அந்த 1000 ரூபாய் கொடுத்து உங்க சர்வீஸை வாங்க ரெடியா இருக்கானா, அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கானான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிற மாதிரி உங்களோட ஐடியா இருக்கணும். ஸோ இது வரைக்குமே உங்களோட ஒரு பேப்பர் ஒர்க், இந்த ஃபீசிபிலிட்டி வரைக்கும் உங்களோட பேப்பர் ஒர்க்ல தான் இருக்குமே தவிர இதை வந்துட்டு நீங்க ஒரு டிசைன் பண்ணியோ இதை ஒரு பிசினஸா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்ப ஆரம்பிக்கும்னா when you're going for an business development stage or testing the market. So இதுல தான் என்ன பண்ணுவீங்கன்னா from paper you gonna make that design, you gonna announce that will be these factors. So market testing எப்படின்னா it's like trying out with some customers or providing samples. So இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான், பட் இப்போ டப்பு ஞாபகம் வந்து நான் சொல்லிடுறேன். your vaccines எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி they were from front runners like for testing their vaccines. few their sample study was done. So few universities அவங்க sample studies பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த vaccines it got the WHO's permission. So அது எல்லாமே அது ஒரு சர்வீஸ். அங்க வரணும் நீங்க நார்மலா ஒரு பிசினஸ் சர்வீஸ் நீங்க எப்படி யோசிக்கலாம்னா டெஸ்டிங் வித் சம் நியர்பை ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்லயே நீங்க ஒரு நியூ குவிசினோ இல்ல நியூ வெரைட்டி ஆஃப் ஃபுட் போட்டீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக 4 கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு ட்ரை அவுட் பண்ணாம நீங்க டைரக்டா ஒரு எண்ட் கஸ்டமருக்கோ ஃபார் அன் அவுட் சைடருக்கோ கொடுக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மார்க்கெட் டெஸ்டிங். And then the step is called as your commercialization, where you bring in after testing with the market, so you bring it as a commercialized product. Your business ஒரு லாபம் மோட்டிவோட for making profit, you're trying to bring it as a full-fledged business into your product or full-fledged service to your product business. So இதுதான் commercialization. That is the last step. So last step அப்புறம் வந்து you'll have a step called your post introduction evaluation is nothing but உங்களோட ஃபீட்பேக் எந்த அளவுக்கு உங்க பிசினஸ் சக்சஸ் ஆயிருக்கு 1 month or 2 monthsல வந்து after your introduction of your new services, how the customer felt, what are the suggestions given by them, what can be done in near future. So these are the steps which is involved in new service development. So இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இதுக்கப்புறம் சர்வீஸ் பிரைசிங் இருக்கு. கண்டினியூ பண்ணுவோமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாமா? Shall we continue? Only one next class, Ada.